மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி வெல்கம் பேக் டு ஆல்ரவுண்டர். நான் எம்கே. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்பர் லேக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுற வியூ, நான் பார்க்குற வியூ உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ இது நல்லா இருக்கேன். ஆக்சுவலி அப்பர் லேக் மீனிங் என்னன்னா, இந்த லேக் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலேருந்து காட்டுற மாதிரி கொடைக்கானல் காட்டுறேன். சரிதா? நான் இருக்குல்ல, நீங்கள் கொடைக்கானல் லேக் தெரியும்ல, அது வந்து நமக்கு அதோட டிஸ்டன்ஸ் எதுவுமே நம்மளுக்கு அங்கேருந்து ப்ராப்பராக தெரியாது இல்லையா. ஸோ இதுக்கு அப்பர் லேக்குன்னு ஒரு இடத்த வச்சு இங்கேருந்து பாருங்கள் அது எவ்வளோ பெருசு அப்படின்னு காட்டுறாங்க. லிட்டரலாக ரொம்ப பெருசுங்க. இந்த கர்வ்ஸ்லாம் இருக்குல்ல, இங்கே தான் வந்து நம்ம சைக்கிளில் ஓட்டினோம்னா, சைக்கிள் ஞாபகம் நாங்கள் இன்னும் சைக்கிள் ஓட்டலாங்க. கொடைக்கானல் வந்ததுலேருந்து இன்னும் ஒரு முறை கூட சைக்கிள் ஓட்டல. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம், நாளைக்குள்ளே சைக்கிள் ஓட்ட ட்ரை பண்ணுறேன். சைக்கிள் ஓட்டுறது ஒரு தனி வீடியோ போட்டு இன்றைக்கான கொடைக்கானல் அச்சீவ்மெண்ட் வந்து இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ஓட்டுறது தான். கொடைக்கானல் சைக்கிள் ஓட்டலாங்கிறது ஒரு கேவலம் தாங்க. லேக் நல்லா இருக்குல்ல, பாருங்க எவ்வளோ இது நல்லா இருக்குன்னு. நான் இங்கேருந்து பார்க்குற எல்லா வியூ உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்பர் லேக்கை பார்த்தாச்சா? இப்போ அடுத்து நம்ம வந்து அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். ஓகே, ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடைக்கானலில் ரோஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மைக் ஆன் ஆயிடுச்சுன்னு தெரியலையே, ஆன மாதிரி தான் காட்டுது. பார்த்துக்கலாம் வா, பார்த்துக்கலாம் வா. ஸோ இப்போ என்ட்ரன்ஸ் நடந்து அண்ணா இங்கே நிற்கிறான், அப்புறம் நம்மால் இங்கே நிற்கிறாப்புல. என்ட்ரி இதான் என்ட்ரி, பார்த்துக்கோங்க. உள்ள போயிட்டு இருக்கோம். கேங் பீப்புள்ஸ் நீங்க அவனை காணோம், இந்த வராங்க பாருங்க ரெண்டு பேரும். குழந்தைங்களே ராகிங் பண்ணுவோம்ல, குழந்தைய பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஏய் திட்டலப்பா, சாக்லேட் கேட்டேன் குடுக்கலன்றான். அழுகுறா, சாக்லேட் கேட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் சைக்கிளிங் போக மாட்டேன்னு மட்டும் நல்லா தெரியுது. நாளைக்கு வீட்டுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். சைக்கிள் போக மாட்டோம். நாளைக்கு சைக்கிளிங் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு. ஆக்சுவலி நடந்து போயிட்டே இருக்கோம். என்ன பார்க்குன்னு தெரியல, எல்லாம் போயிட்டு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல. பாப்பா போனதான் தெரியும். உள்ள போயிட்டு மற்றதை காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ஹார்ட் வச்ச ஒரு இது இருக்கு. நல்லா இருக்குல்ல இந்த இடம். அங்கே செல்ஃபி எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ எங்களுக்கு யாரும் இல்லை. ஸோ நாங்களே எடுத்துக்கணும் இந்த இடத்துக்கிட்ட. அது அந்த ஒயிட் கலர் இதா இருக்கு நைனி, அது அந்த ஹார்ட் மாதிரி இருந்துச்சுல, அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு. ப்ரோ கப்பிள்ஸ் தான் அந்த இருக்கிறது ப்ரோ. இந்த மாதிரி மொட்டை பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா இருக்கு. நம்ம ஊர்ல இதெல்லாம் சட்டிப்பட்டில அள்ளிட்டு எல்லாம் வந்துட்டாங்க போல. இங்க எல்லாம் செம்ம கூட்டம், எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்கு. கூட்டம் இவ்வளவு இருக்கே, சைட் அடிக்க ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கான்னு பார்த்தா அதெல்லாம் எவனும் வரல, எல்லாம் படிக்க போயிட்டாங்க போல, என்னன்னு தெரியல. ஒரு ஷோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நடந்து கால் வலிக்குது. சாரிப்பா, போட்டோ எடுக்க டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அந்த எண்டா பாடுற, நீ எவ்வளவு தூரம் போகணும் பாருங்க. அவ்வளவு தூரம் ரோஸ் தான் ஒத்த தூரம் ஜானா, அவ்வளவு தூரம் போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நல்லா இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த இடத்துக்குலாம் போகணும்னா இந்த தண்ணியில தான் நடந்து போகணுமா. நல்லா இருக்குல்ல, இப்படிதான் போகணும். வெளியே பாருங்க. ஆனா நாங்க போக மாட்டோம், ஏன்னா எங்க ஷூ போட்டிருக்கோம். ஈரமாயிடுச்சு, நல்லா இருக்காது இல்லையா. ஆனா எனக்காக நம்ம யூடியூப் சேனலுக்காக ஷாப்பிங் நடப்பேன். இப்ப ஷாப்பிங் போடா, போ பெரியவங்கன்னா கைட் பண்ணணும். அவ்வளவுதானா, கீழே இறங்கி போயிட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்காக அந்த இடத்துல ஷூ வச்சிருக்காரு. போதும், இங்கிருந்து போயிடலாம். ஏன்னா அவ்வளவு தூரம் நடக்க முடியாது எங்களால. We have to see some more places. ஸோ போலாம், வா. தண்ணி தான் நடக்க முடியாதா, போலாம். இவனுக்கு ரொம்ப ஆசை இருக்கு தண்ணி நடக்க. நீ தான் நடந்துட்டு, நாங்களா போயிட்டு வரோம் எல்லாத்தையும். என்ன கூட்டு போறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிராஃபிக்கில் செம்மையாக மாட்டிக்கிட்டோம். இந்த கிளைமேட்டை பாருங்களேன். எல்லாம் புகை மூட்டமாயிருச்சு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மோக்கால் மிஸ்டால் கவர் ஆயிடுச்சு. அடுத்த ரோடுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரில. இங்கே பாருங்க, அங்கெல்லாம் நிறைய பேர் நிற்கிறாங்க, பட் எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரில. ஃபேமிலி எல்லாம் முன்னாடி ஓடிட்டாங்க, நம்மளும் முன்னாடி போவோம். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து இங்கே மிஸ்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். பாருங்க காட்டுற இந்த இடத்த மட்டும் பாருங்கள், எவ்வளோ மிஸ்ட் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி என் மைக் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் சத்தமாக பேசுகிறேன். மேக்ஸிமம் நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுக்கோங்க நான் பேசுகிறத. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், இங்கே வேறு லெவலில் இருக்குது பார்க்க. இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. லைக் ஆக்சுவலாக அது கேமரா நல்லா தான் கேப்சர் பண்ணுது. வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் அப்பா என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரில. இங்கே பாருங்கள், நான் பார்க்குற எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் நான் அவங்க ஆல்ரவுண்டர் MK. இப்போ நான் வந்து என் ஃபேமிலி மிஸ் பண்ணிவிட்டேன் நினைக்கும் போது சாஃபிக் அங்கே நிற்கிறான். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இது மிஸ்டெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. மிஸ்டெல்லாம் ஏய் நான் ஜாஸ்தி ஆகிட்டே போதுரா. வேற லெவலுங்க, வேற லெவல். அடி பொலியானமா ஏதோ வேற லெவல்ல. இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா என்ன இடம் பேர், என்ன பேர் பார்க்கலாம் நாங்கள். ஆனால் அல்டிமேட்டுங்க, வேற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா we are finally in pine forest. செம்மையாக இருக்குல்ல இங்கே. நிஜமாக சொல்கிறேங்க, செம்ம ஃபிலிமே எடுக்கலாங்க இந்த இடத்துல. ஒரு நல்ல படமே எடுக்கலாம் இங்கே. அவ்வளோ நல்லா இருக்குது இந்த இடம். பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடம். ஆக்சுவலி செம்ம டிராஃபிக். எப்பா சட்டிப்பட்டியெல்லாம் அள்ளிட்டு வந்துட்டானுங்க. இது செம்ம புரியுது. நீயும் அங்கே தானே இருக்கு. புரியுது, எல்லாம் வந்துட்டாங்க. மேபி நம்ம அக்டோபர் நவம்பர் அந்த டைம், இல்லை ஜூலை அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி டைம்ல இப்போ வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்படி நீ இன்னொருக்கா காட்டு, நல்ல வியூவா. அப்படி காசு வியூவா எல்லா டைமும் ஷூ முடிச்சிடுறேன். கலாய்க்கிறது அண்ணா வந்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பைன் ஃபாரஸ்ட் பிடிச்சிருந்தா சொல்லி கொஞ்சம் ஊரேண்டா பைன் ஃபாரஸ்ட் பிடிச்சிருந்தா சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து போகிற இடம் என்னன்னு தெரிஞ்சா மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. முன்னாடி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தா. அண்ட் ஃபைனலி we are going to குணா கே. ஃபைனலி நான் குணா கேக்குள்ள வந்துட்டோம். இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். என் அண்ணன் ஆக்சுவலி 2 மணி நேரம் வந்துட்டான். நீ ஃபர்ஸ்ட் டைம் வரா? ஃபர்ஸ்ட் டைம் நீ? நானும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நாங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. பண்ணது வேற, இங்கே இருக்கிறது வேற. ஆனால் எல்லாம் செம்மையாக கத்துறாங்க. நல்லா இருக்குப்பா. எனக்கு நிஜம் ரொம்ப ஆசையாக இருக்குது ஒரு மூவி எடுக்கணும்னு சொல்லிங்க. நான் டேரக்டர் ஆனேன்னா குணாகே வச்சுட்டு குணாகே 2ன்னு சொல்லி ஒரு படம் எடுப்போம். 1 வரலையா, 1 சொல்லி படம் எடுப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் யூடியூபர் ஆகணும், அதுக்கப்புறம் படம் எடுத்து டேரக்டர் போயிட்டான்டா. இஷ்டம் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
அதையும் தாண்டி உனக்கு எங்க இதுக்குள்ள அங்கதான் உட்காந்துருப்பாரான். சாமியே நான் தானே தெரியுமா